திருமணம். திருமணம் என்பதன் உண்மையான பொருள் என்ன? விளக்கமாக இந்த வீடியோவில் நீங்கள் காணலாம். முதலில் இரு மனங்கள் ஒத்துப்போய் வாழ்க்கையை தொடங்குவதற்கான சமய சம்பிரதாய ரீதியிலும் சட்டபூர்வமாக இணைத்துக் கொள்ளும் ஒரு வைபோகமே திருமணம் என்று அழைக்கின்றோம். திருமணம் என்றாலே மங்களம், இனிமை, சந்தோஷம் என பல உற்சாகமான நிகழ்வுகளின் வெளிப்பாடுகள் ஆரம்பமாகிவிடும். இல்லறம் என்னும் நல்லறத்திலே இணையவுள்ள ஆணும் பெண்ணும் இந்த இனிய நாளுக்கான கனவுகளில் மிதக்கத் தொடங்கி விடுவார்கள். திரு என்னும் சொல் உயர்ந்த, அதாவது தெய்வத்தன்மை வாய்ந்தது என்பதாகவும், மனம் என்னும் சொல் வாசனையை குறிக்கும் சொல்லாகவும் இணைந்து திருமணம் என்னும் சொல் உருவானது. திருமணம் என்பது எத்தகைய உயர்ந்த பந்தம் என்பதனை இதுவே நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இறைவன் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானவன். எனவே இறை அருள் என்பது பொதுவானது. மேலும் மலரின் நறுமணம் அந்த மலருக்கு மட்டுமன்றி பிறருக்கும் வாசனையை தரும். இந்த இரண்டுமே சேர்ந்த திருமண பந்தமும் அதுபோலத்தான். ஒரு திருமணம் நடைபெறும் பொழுது அந்த ஆணும் பெண்ணும் மாத்திரம் பயனடைந்து விடுவதில்லை. அவர்களுடன் உற்றார், உறவினர், பந்தல் கால் நடும் உழைப்பாளி முதல் பந்தியில் பாயாசம் பரிமாறும் உழைப்பாளி வரை பல பேர் இந்த திருமண பந்தத்தால் பலனடைகிறார்கள். அதனால்தான் விவாகம், கல்யாணம் என்றெல்லாம் இந்த திருமண பந்தத்தை அழைக்கின்றார்கள். மேலும் உத்வாகம் என்றும் அழைப்பார்கள். இது சம்ஸ்காரங்களுள் ஒன்றாகும். சம்ஸ்காரம் என்றாலே நன்றாக செய்யப்படுவது என்று பொருளாகும். எனவே சம்ஸ்காரங்களுள் மிகவும் சிறப்பான ஒன்றாக விவாக சம்ஸ்காரத்தையே குறிப்பிடுகிறார்கள். திருமணம் புரிதல் என்பதே இல்லறத்தில் இணைவதாக அமைவதால் அந்த தம்பதியினர் இல்லறம் என்கின்ற நல்லறத்திலே அன்பும் அரணுமாக அன்று முதல் வாழ்க்கையை தொடங்குகின்றார்கள் என்பதனை ஊரறிய உலகறிய இந்த திருமணம் வெளிப்படுத்துகின்றது. ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு முன்னும் நடைபெறும் போதும் திருமணம் நடைபெற்ற பிற்பாடும் பலவிதமான சமய சம்பிரதாய வைபவங்கள் இடம்பெறும். அவற்றிலே திருமணத்திற்காக ஜாதகம் பார்ப்பது, பெண் பார்ப்பது, நிச்சயதார்த்தம், விவாக பதிவு, சுமங்கலி பூஜை, குலதெய்வ வழிபாடு, முகூர்த்தம் வைத்தல், பத்திரிகை வைத்தல், பொன்னுருக்குதல், மருதாணி வைத்தல், கன்னிக்கால் நடுதல், சமாவர்த்தனம், காசி யாத்திரை, கன்னி ஊஞ்சல், மாலை மாற்றுதல், கன்னிகாதானம், திருமாங்கல்ய தாரணம், பாணி கிரகணம், சப்தபதி, அம்மை மிதித்தல், தம்பதி பூஜை, ஆசீர்வாதம், நலுங்கு, கால் மாறுதல், போஜனம், இது போன்ற பல சடங்குகள் அங்கே சம்பிரதாய பூர்வமாகவும் இடம்பெறும். இனி திருமணச் சடங்கின் ஒவ்வொரு பகுதியாக பார்க்கலாம். முதலில் பொருத்தம் பார்ப்பது அல்லது ஜாதகம் பார்ப்பது, இதிலிருந்து ஆரம்பிப்போம். அடுத்த வீடியோவில் தொடர்கிறேன். நன்றி.